ஆழமான மொழி வெளிப்பாடு, தீவிரமான பேசுபொருள், வாழ்க்கையை மையமிட்ட கருப்பொருள் போன்ற அடிப்படைகளை கொண்டு இந்த ஆண்டு பல புத்தகங்கள் தமிழில் வெளியாகி இருக்கின்றன. அவற்றுள் கவனிக்கத்தக்க 10 புத்தகங்களை பற்றி பார்க்கலாம். எரியும் சமவெளி யுவான் ருல்ஃபோ எழுதி இள சுபத்ரா மொழிபெயர்த்த இந்த சிறுகதை நூல் மெக்சிகோ புரட்சிக்கு பிந்தைய வறுமையையும் வன்முறையையும் சுட்டெரிக்கும் நிலப்பரப்பின் பின்னணியில் விவரிக்கிறது. பிற்கால மாய யதார்த்த வகைமைக்கு முன்னோடியாக திகழும் ஆழமான மனித உணர்வுகளை பேசும் சிறுகதை தொகுப்பு இது. இந்நூல் எதிர்பதிப்பகத்தின் வெளியீடு. தீரமிகு புது உலகம் ஆல்டஸ் அக்லி எழுதி ஜி. குப்புசாமி மொழிபெயர்த்த இந்நூல் மரபணு பொறியியல் மூலம் மனித உணர்வுகள் கட்டுப்படுத்தப்படும் இருண்ட எதிர்கால சமூகத்தை எச்சரிக்கிறது. இது அறிவியல் வளர்ச்சி உச்சமடையும் போது மனிதன் தனது ஆன்மாவையும் சுதந்திரத்தையும் இழப்பதை சித்தரிக்கும் டிஸ்டோபியன் படைப்பு. இந்நூல் காலச்சூடு பதிப்பகத்தின் வெளியீடு. அசோகர் பேட்ரிக் ஆலிவெல் எழுதி சீனிவாச ராமானுஜம் மொழிபெயர்த்த இந்நூல் கல்வெட்டு ஆதாரங்களின் வழியே அசோகரின் உண்மையான ஆளுமையை மீளுருவாக்கம் செய்கிறது. ஒரு பேரரசரின் தர்மம் எவ்வாறு அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட அறமாக இருந்தது என்பதை ஆய்வின் மூலம் இந்நூல் விளக்குகிறது. இந்நூல் எதிர்பதிப்பகத்தின் வெளியீடு. பெண் அன்றும் இன்றும் நர்மதா தேவி எழுதிய இந்த நூல் மனித சமூக தோற்றம் முதல் இன்று வரை நிகழும் பெண் அடிமைத்தனத்தை மார்க்சிய நோக்கில் ஆராய்கிறது. வீட்டு உழைப்பு சுரண்டல் முதல் நவீன தொழிற்பேட்டை அவலங்கள் வரை தரவுகளுடன் பேசும் முக்கிய நூல் இது. இந்நூல் பாரதி புத்தகாலயத்தின் வெளியீடு. யாதும் காடே யாவரும் மிருகம் டி. தர்மராஜ் எழுதிய இந்த நூல் அன்றாட நிகழ்வுகளை மானுடவியல் மற்றும் எதிர்ப்பு அரசியலின் பின்னணியில் புதிய கோணத்தில் அணுகுகிறது. பூர்வ பௌத்தம் முதல் சமகால திரை இசை வரை என பல தளங்களில் பயணிக்கும் சிந்தனை தூண்டல் கட்டுரைகள் இவை. இந்த நூல் சால்ட் பதிப்பகத்தின் வெளியீடு ஆகும். மாயப்பாறை மாதரின் இந்த கவிதை தொகுப்பு எளிய தருணங்களை அதீத கற்பனையுடன் அணுகும் நவீன கவிதை தொகுப்பு. மொழியின் செழுமையால் வாழ்வின் புதிர்களை தத்துவார்த்தமாகவும் அதே சமயம் எளிமையாகவும் காட்சிப்படுத்துகிறது. இது அழ்சி பதிப்பகத்தின் வெளியீடு. இரவோடி என். ஸ்ரீராம் எழுதிய இந்த நாவல் ஒரு நிலப்பரப்பின் வரலாற்றையும் அதன் ஆன்மாவையும் நினைவுகளின் ஊடாக பயணித்து நுணுக்கமாக பதிவு செய்கிறது. இது சாம கோடாங்கிகளை பற்றி தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவலாகும். இது பரிசல் பதிப்பகத்தின் வெளியீடு. தங்கநகை பாதை மு. குலசேகரன் எழுதிய இந்த நாவல் நெடுஞ்சாலை விரிவாக்கத்துக்காக கிராமப்புற நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதால் ஏற்படும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசுகிறது. நவீன வாழ்வின் நெருக்கடிகளையும் மனிதர்களின் வாழ்வியல் போராட்டங்களையும் பன்முக பார்வையில் விவரிக்கும் முக்கியமான படைப்பு இது. இந்நூல் காலச்சுவடு பதிப்பகத்தின் வெளியீடு. மூன்றாம் பிறை மானசீகன் எழுதிய இந்த நாவல் செல்வ செழிப்பை இழந்து வறுமையில் வீழும் ஓர் இஸ்லாமிய குடும்பத்தின் சிதைவுகளை பேசுகிறது. 90களின் வாழ்க்கையை வட்டார வழக்கில் திரை ஓவியம் போல சித்தரிக்கும் நாவல் இது. இந்த நாவலை தமிழினி பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. இலங்கை தமிழ் எழுத்தாளர் தில்லை எழுதிய தாயை தின்னி நாவல் இலங்கையின் கிராமப்புற பின்னணியிலும் போர் பின்னணியிலும் தாயை இழந்த சிறுமி ஒருத்தி சந்திக்கும் சமூக புறக்கணிப்பையும் ஆணாதிக்க வன்முறையையும் பேசும் நாவல். இருத்தலியல் சிக்கல்களை கவித்துவமான மொழியில் சித்தரிக்கும் அதிர்ச்சியூட்டும் பதிவு இந்நாவல். இந்த நாவலை தாயதி பதிப்பகம் வெளியிட்டுள்ளது.